உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. சென்ற பதிவில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடிவிட்டது என்பதை பார்த்தோம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்தினால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் அரசு மூடிவிட்டது. இது பங்கு சந்தையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். தாங்கள் பங்கு சந்தையில் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளும் பொழுது வாங்குவதோ விற்பதோ செய்வதற்கு முன்பு ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. பெட்ரோலிய தட்டுப்பாடு நிலவுகிறது. கப்பல் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்தால் ஈரான் அரசு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை மூடிவிட்டது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை மூடிவிட்டதால் கேஸ், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றியே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பெரும்பாலான 90% பிளாஸ்டிக் மூலப்பொருட்களான நாப்தா, எத்திலீன், புரோபிலீன் ஆகியவை க்ரூட் ஆயிலை கொண்டே தயாரிக்கப்படுகிறது. கப்பல் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்காக அமெரிக்கா உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்தது. தாங்கள் அனைவரும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை விடுவிப்பதற்கு உதவ வேண்டும் என்று. ஆனால் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகள், கிரீஸ் போன்ற நாடுகள் இதை மறுத்துவிட்டது. யுத்தம் தற்பொழுது ஒரு நிலையை எட்டும் நிற்கும் என்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் தென்படவில்லை. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியினுடைய மூலப்பொருட்களின் விலை நாப்தா, எத்திலீன், புரோபிலீன் ஆகியவை தட்டுப்பாடு நிலவுவதால் அதனுடைய விலை ஏற்றம் அடையும். அப்பொழுது ஏற்றம் அடைந்தால் பிளாஸ்டிக் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய பிவிசி, பாலிஸ்டிரீன் போன்ற பொருட்களினுடைய பாலிஎத்திலீன், பாலிப்ரோபிலீன் போன்றவையினுடைய விலைகள் கூடக்கூடும். விலைகள் ஏறினால் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி கடுமையாக பாதிக்கப்படும். ஆகையால் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பங்குகளை இவனுடைய ஏற்றம் சிறிது காலத்திற்கு கடினமாகவே இருக்கும். அதில் இன்வெஸ்ட் செய்வதற்கு முன்பு நன்றாக ஆராய்ந்து இன்வெஸ்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே அனைவருக்குமே தேவையான பங்குகள் என்று நினைத்தால் அது எஃப்எம்சிஜி பங்குகளாக தான் இருக்கும். மனிதன் இருக்கும் வரை உணவு தேவை. உணவு அவன் உட்கொள்ளும் வரை அனைத்து எஃப்எம்சிஜி பங்குகளை அவன் வாங்கி கொண்டே இருப்பான். ஆகவே நாம் தைரியமாக எஃப்எம்சிஜி பங்குகளை வாங்கலாம். மீண்டும் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இன்வெஸ்ட் செய்வதற்கு முன்பு அல்லது விற்பதற்கு முன்பு ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு வாங்கவோ விற்கவோ செய்வோம். தற்பொழுது நாம் பார்த்தது க்ரூட் ஆயிலின் பாதிப்பால், தட்டுப்பாடால் என்ன நடக்கும் என்பதை பற்றியே நாம் பார்த்தோம். ஈவன் இந்தியா தனக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களையே பாதுகாப்புடன், இந்திய கடற்படை பாதுகாப்புடன் கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வருகிற பலன் விலையேற்றம் அதிகரிக்கும். ஏற்கனவே 40-45% விலையேற்றம் இருக்கும் பொழுது இன்னும் பாதுகாப்புடன் கூட்டி வரும்போது ஒரு படகு செல்கின்ற போக்குவரத்தில் 3 படகுகளுக்கு உண்டான செலவு ஆகிறது. அதனுடைய செலவும் உயரும். ஆகவே க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குகளின் விலை சிறிது காலத்திற்கு இருக்கின்ற நிலையிலேயே இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.